வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் இரவு தூசி புயல் புரட்டி போட்டது. பல இடங்களில் பயங்கரமான பாதிப்புகள். குவைத்தில் இரவு வீசிய 100 கிலோமீட்டர் வரையிலான பலத்த தூசி காற்று மற்றும் அதன் பிறகு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பெய்திருக்கின்றது. சில இடங்களில் வாகனங்களின் பார்க்கிங் கூரைகள் வரையில் இடிந்து விழுந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. புகைப்படங்கள் நேற்றைய தூசி புயலின் பாதிப்புகளை உங்களுக்கு விளக்குகின்றது. விசா சோதனைகளை கடுமையாக்குகிறது குவைத்திலுள்ள அமெரிக்க தூதரகம். குவைத்திலுள்ள அமெரிக்க தூதரகம் விசாக்கள் வழங்கப்பட்ட பின்னரும் அவை செல்லுபடியாகும் வரை விசா சரிபார்ப்பு தொடர்கிறது என்பதை உறுதிப்படுத்தியதாக அல் சொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் இன்ஸ்டாகிராம் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தூதரகம் அறிவித்ததாகவும் அமெரிக்க சட்டங்கள் மற்றும் குடியேற்ற விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய விசா வைத்திருப்பவர்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். அவர்கள் இணங்க தவறினால் அவர்களின் விசாக்களை ரத்து செய்து நாடு கடத்துவோம். ஒவ்வொரு விசா விண்ணப்பதாரரும் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுவார்கள் என்று அமெரிக்க தூதரகம் முன்பு அறிவித்திருந்தது. இதில் சட்ட அமலாக்கம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு தரவுத்தளங்களின் மறு ஆய்வு அடங்கும் எனவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்பதை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இதில் 26 வயது இந்திய இளைஞர் நாளை காலையில் தாயகம் செல்ல இருந்த நிலையில் மரணம். குவைத்தில் 26 வயது இந்திய இளைஞர் ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் இந்தியா கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்து கடம்பளிபுரத்தைச் சேர்ந்த ராகுல் என்பது தெரிய வந்திருக்கின்றது. விடுமுறையாக நாளை காலை இந்தியா புறப்படவிருந்த நிலையில் இந்த துயரமான மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ராகுல் குவைத்திலுள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். உயிரிழந்த ராகுலின் உடல் சட்ட நடவடிக்கை முடித்து தாயகம் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட லெபனான் நாட்டு 3 பெண்களுக்கான சிறை தண்டனையை நீதிமன்றம் ரத்து. விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக ஒரு லெபனான் பெண் மற்றும் 3 பெண்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த முதல் நிகழ்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேசேசன் நீதிமன்றம் உறுதி செய்ததாக அல் சொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆரம்பத்தில் சட்டவிரோத இன்பத்தை தேடும் ஆண்களுடன் சில பெண்கள் சந்திப்புகளை எளிதாக்கியதற்காக பிரதிவாதிகள் மீது வழக்கு தொடர வேண்டாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது. பொது வழக்கறிஞரின் கூற்றுப்படி லெபனானியர்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆண்களை நுழைவதை ஏற்பாடு செய்வதன் மூலம் ஒரு விபச்சார கூடத்தை நிறுவி நடத்தியதாகவும் அங்கு அவர்கள் பெண்களை தேர்ந்தெடுத்து பணம் செலுத்தியவர்களுக்கு ஆண்களை வழங்கியதாகவும் விசாரணைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டபடி மற்ற 3 பிரதிவாதிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுவதன் மூலமும் அவர்களின் சம்மதத்துடன் அவர்களின் வருமானத்தை சேகரிப்பதன் மூலமும் லெபனானியர்கள் லாபம் ஈட்டியதாக அரசு தரப்பு கூறியிருக்கின்றது. விபச்சார கூட்டத்தை நிர்வகிப்பதில் லெபனானியர்களுக்கு உதவியதாக மற்ற 3 பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லெபனானியர்கள் இல்லாத போதெல்லாம் ஆண்களுக்கான நுழைவை ஏற்பாடு செய்தல், ஆண்கள் பெண்களை தேர்வு செய்ய அனுமதித்தல், பணம் பெறுதல் மற்றும் ஆணுரைகளை வழங்குதல் ஆகியவை அவர்களின் பணிகளில் அடங்கும். ஆண்கள் 21 வயதுக்கு மேற்பட்ட திருமணமான பெண்களுடன் உடலுறவிலும் ஈடுபட்டனர். பிரதிவாதிகளில் 2 திருமணமான பெண்கள் என்றும் அவர்கள் தங்கள் கணவர்களை தவிர வேறு ஆண்களுடன் விருப்பத்துடன் உடலுறவு கொண்டதாகவும் அரசு தரப்பு கூறியிருக்கின்றது. நீதிமன்றத்தில் லெபனான் மக்களை பிரதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் ஏனாம் ஹைதர் மேல்முறையீட்டு தீர்ப்பு சட்டத்தை மீறுவதாகவும் அதன் பயன்பாடு மற்றும் விளக்கத்தில் குறைபாடுகள் இருப்பதாகவும் வாதிட்டிருக்கின்றனர். இந்த வாதம் அத்தியாவசிய உண்மைகளை மறைத்து அற்பமான விசாரணைகள் காரணமாக அரசு தரப்பு அங்கீகாரம் செல்லாது என்ற அடிப்படையாக கொண்டது என்று அவர் விளக்கியிருக்கின்றார். இதன் விளைவாக இந்த அங்கீகாரத்திலிருந்து பெறப்பட்ட எந்த ஆதாரமும் செல்லாது என்று அவர் வலியுறுத்தியதாகவும் இல்லாத குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்ய இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக ஹைதர் வாதிட்டிருக்கின்றார். மேல்முறையீட்டு தீர்ப்பு சட்டத்தை மீறுவதாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது.
அதன் பயன்பாடு விளக்கம் மற்றும் பகுத்தறிவில் குறைபாடுடையது மற்றும் குற்றம் சாட்டும் ஆதாரங்கள் இல்லாததால் அதன் முடிவுகளில் தன்னிச்சையானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முடிவில் மேல்முறையீட்டு தீர்ப்பு அதன் பகுத்தறிவில் குறைபாடுடையது என்று ஆவணங்களில் கூறப்பட்டுள்ள ஆதாரங்களுக்கு முரணானது என்றும் ஹைதர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூறப்படும் குற்றங்களை நிறுவவும் உறுதியான ஆதாரங்கள் இல்லாமையால் சம்பவத்தை குற்றமாக சட்டபூர்வமாக விளக்குவது சாத்தியமற்றது என்பதையும் கருத்தில் கொண்டு குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.56 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.86 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.49 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.42 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 274.68 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.3 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 395.86 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.